நோற்று சொர்க்கமும் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற சூழ்முடி நாராயணன் நம்மால், போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பன்னொரு நாள், கூற்றத்தின் வாழ்விழந்த கும்பகர்ணனும், தோற்றமும் உனக்கே பெருந்துயல் தந்தானோ, ஆற்றல் அனைத்தல் உடையாய் அரங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 10. திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனைமுடியும் எல்லாப் பொருள் முடிவே, பேதை உருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன், கோதில் குலத்தான தன் கோயிற் பிணாப்பிள்ளைகாள், ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார், ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் இன்றைக்கு அடுத்த திருப்பாவை பார்க்க போகிறோம். இந்த திருப்பாவை எந்த மாதிரி வந்து நேற்றுக்கும் இன்னைக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அதாவது தவம் பண்ணி வந்து ஒரு ஆன்மாவானது, ஒரு பெண், இந்த இடத்துல பெண், அவள் வந்து தவம் பண்ணதுனால ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆற்றலை அடைகின்றாள். அப்போ என்ன நடக்குதுன்னா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்ற பறை தரும் புண்ணிய நாள். அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நீ வந்து தயாராக இருக்கின்றாயே பெண்ணே, இத்தகைய மாற்றத்தை நீ உடையவளாக இருந்தாலும் ஏன் வந்து உன்னுடைய வீட்டு கதவை வந்து திறக்க மாட்ற, ஏன் நீ அதை செய்ய மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு, நம்மை வந்து ஆட்கொள்ளக்கூடிய அந்த நாராயணன் வந்து மிகவும் அழகான ஒரு மலர் மாலையும் தன் தோளிலும் தலையிலும் அணிந்து சூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் வந்து அவரை பற்றி நீ வந்து உன்னுடைய நிலைமையை வந்து எத்தகைய விஷயத்தில் பொருத்தி பார்க்கறதுன்ற ஒரு செய்தியையாவது நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன செய்தி அப்படின்னா, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. அப்போது உனக்கு கேள்விப்பட்டிருக்கல, கும்பகர்ணன்ற ஒரு பெரிய அரக்கன் எப்படி வந்து காலத்தை வந்து தூங்கியே வந்து கழித்தானோ, அதுபோல் அவன்கிட்ட இருந்து அந்த குணத்தை வந்து நீ வாங்கிக்கிட்டையோ, அதனால தான் இது மாதிரி அவனை போலவே நீ வந்து தூங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ வந்து அழகா உன்னை வந்து நிறைந்த ஒரு அழகை வந்து பெற்றிருக்கிறாய். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எங்களை நீ தேற்றி உன்ன அளவுக்கு எங்களை உயர்த்துவதற்காக வந்து கதவை திறக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஆண்டாள். ஸோ இதுக்கப்புறமா ஆண்டாள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நமக்கு நல்லா புரியுது. அதாவது ஒரு கலெக்டிவிட்டியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அவங்க மட்டும் கடவுளை அனுபவிக்கல, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அவங்க பார்த்த வந்து அனுபவித்த விஷயங்களை வந்து உலக மாந்தருக்கு இதை தான் அவங்க திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நாள்லேருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 10 பேரை வந்து அவங்க திருப்பாவைக்காக வந்து அடுத்து 10 பெண்களையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு கலெக்டிவிட்டியை வந்து அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நேற்று பார்த்தோம், ஒருத்தர் வந்து அந்த ஒளியை வாங்கினாலே அந்த இடமே அத்தகைய பிரகாசம் அடையுது அப்படின்னு சொல்லும் போது,
10 பேர் சேரும்பொழுது ஒரு வேளை கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த கைங்கரியம் வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக நடக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது இல்லை? அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போகிற பாதையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு தடைகள் இது எல்லாத்தையும் அது அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் ஈஸியாக வந்து அதை வந்து வாங்கிக்கிட்டு மற்றவங்களும் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்துடன், நல்ல குணம் தாண்டி ஒரு உலக நன்மைக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்களே இப்போ, அது போல் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. ஸோ இப்போ அடுத்தது திருவெம்பாவையே பார்க்கலாம். இப்போ மாணிக்க வாசகர் பாடுற பாட்டில் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், இது திருப்பாவையில் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே மாதிரியான விஷயந்தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எப்படி அவங்க வந்து ஸ்வர்க்கத்தை வந்து பார்த்தாங்களோ, இங்கே ஸ்வர்க்கத்துக்கு எதிரான விஷயங்களையும் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு. பாதாளம், அதாவது 7 பாதாளம் இருக்கான். எப்படி வந்து ஸ்வர்க்கம் வந்து 7 ஸ்வர்க்கம் 7 ஸ்வரங்கள் இப்படி நம்ம 7 பார்த்துட்டு இருக்கோமோ, அதே போல் பாதாளமும் 7 இருக்கு. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். ஸோ இங்கே நம்ம பார்க்குற விஷயம் வந்து சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. அதாவது சாதாரணமான மலர்கள் வேண்டாம், இது வந்து வழிபாட்டிற்கு வேண்டான்னு ஒதுக்கின மலரை வந்து சிவனுக்கு கொடுக்கும்போது அவர் அதை சந்தோஷத்துடன் எடுத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப எளிமையானவர். ஆனால் யார் அவர்? பாதாளத்துக்குள்ளேயும் பாய்வார், சொர்க்கத்துலேயும் பாய்வார். அப்போ எப்பேற்பட்டவர்! ஆனால் வந்து மல்லிகையும் ரோஜாவையும் வச்சுக்கிற அந்த பழக்கம் கடவுளுக்கு இதுதான் நம்ம சாத்தணும் அப்படின்னு இல்லாமல், இந்த ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை இந்த போன்ற பூவெல்லாம் கூட அவர் அன்போடு கொடுக்கும்போது அது வாங்கிக்கிறார். ஸோ அந்த எளிமையை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் வரிக்கு வரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம அரவிந்தர் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறார், இந்த 2 விஷயத்துலேயும் ஸ்வர்க்கம் பேசுகிறாங்க, பாதாளத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இது ரெண்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு இது பார்க்கும்போது, ஹிம் ஆஃப் அத்ரியில் வந்து சீக்ரெட் ஆஃப் வேதா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டார்க்னஸ் அண்ட் லைட் இது ரெண்டுமே இருக்குது, டே அண்ட் நைட். The battle of the Vedic gods and titans is a perpetual conflict between day and night for the possession of the triple world of heaven, mid-earth and earth, and for the liberation or bondage of the mind, life and body of the human being. ஸோ இப்போது 2 விஷயம் நம்ம பார்க்குறோம்ல, அந்த ஸ்வர்க்கம் அந்த அப்புறம் இந்த பாதாளம், இது ரெண்டுமே வந்து இருள் ஒளி அப்படிங்கிற அகெயின் அதோட அடுத்த மேனிஃபெஸ்டேஷன். இந்த 2 விஷயமும் எப்போவுமே வந்து நடந்துட்டுருக்கு. ஏன் நடக்குது அப்படின்னா, ஒரு பொசஷனுக்காக. அந்த ட்ரிபிள் வேர்ல்டு நம்ம பூ புவ ஸ்வர் அப்படின்னு படிக்கிறோமே காயத்ரி மந்த்ரால, இது அத்தனையும் வந்து மிகப்பெரிய தலங்கள். இதை வந்து பொசஸ் பண்ணும்போது அந்த அந்த எனர்ஜி அந்த சக்தியே தனக்கு கிடைக்குங்கிறதுனால இந்த போராட்டம் வந்து நிகழுது. ஆனால் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் த லிபரேஷன் இது வந்து சிம்பாலிக்காக என்ன நடக்குது, இதுதான் நமக்குள்ளே நடக்குது. பாதாளம் ஸ்வர்க்கம் எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன நடக்குது அங்கே தான், இட் இஸ் வேஸ்ட் பை பவர் ஆஃப் சுப்ரீம் ட்ரூத். ஆனால் அந்த இத்தனை விஷயத்தையும் அந்த ஒரு பரம்பொருள் தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கு. அவர் இந்த சீக்ரெட் ஆஃப் வேதால ஹிம்ஸில் ஆஃப் அத்ரியில் வந்து சொல்கிறார், இஸ் மார்டாலிட்டி ஆர் இஸ் இம்மார்டாலிட்டி, இட் இஸ் வேஸ்ட் பை த பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் ட்ரூத்
and Lord of supreme light against other dark power who struggle to maintain the foundation of this falsehood. ஸோ இந்த ஒளியை வந்து அழிக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் எல்லா தவறான விஷயத்தையும் திணிக்க வரும்பொழுது இந்த மைண்ட் லைஃப் அண்ட் ஃபிசிக்கலில் வந்து ஒளியை வெளியே அனுப்புறதுக்கு நடக்கிற இந்த போராட்டத்தில் யார் வெல்றாங்கன்ற மாதிரியே நடக்குது. பட் ஆனால் இது அத்தனையும் ஒரே ஒரு பரம்பொருள் தன்னுடைய கையகத்தில் வைத்திருக்கிறார். அவர் நினச்சாருன்னா ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக ஆக்க முடியும். in which we dwell and iron walls of these 100 fortified cities of ignorance. ஸோ இது அறியாமை தான். அவருடைய ஒளி எவ்வளோ பெருசு. ஸோ அறியாமையை ஈஸியாக வந்து அழிக்க முடியும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நாம் வந்து திரும்பவும் நாளை பார்க்கலாம்.